அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 10 பகுதி 2. யாரது? ஃப்ளோர். இது மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கணும். யாரது? ரோஜர்ஸின் முகம் கடும் சிந்தனை ஒன்றின் மீது இயங்கிக் கொண்டிருக்க இப்படி கேட்டான் அவன். கையிலிருந்த தோள்பையை விடுவதும் இழுப்பதுமாய் அவருடைய கைகள் செய்து கொண்டிருந்தன. முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஃப்ளோர். அடப்போயா, இதைத்தானே எல்லாருமே தெரிஞ்சிக்க துடிக்கிறோம் என்றார். நம்மள ஒருத்தர்னார் ஜட்ஜு. எந்த ஒருத்தர்? அதுதான் எனக்கு தெரிஞ்சாகணும். மனித வடிவில் இருக்கிற அந்த அரக்கன்தான் யாரு? நம்ம அனைவருமே தெரிஞ்சிக்க விரும்புவது அதுதானே ரோஜர்ஸ். ஆனா உங்களுக்கு ஒரு யூகம் இருக்கும் திரு ஃப்ளோர் என்றான் ரோஜர்ஸ் சூட்டிகையாய். உங்களுக்குள்ளே ஒரு அனுமானம் இருக்கும்ல. எனக்கு இந்த விஷயத்துல ஒரு எண்ணம் இருக்கலாம் என்று ஆரம்பித்தார் ஃப்ளோர் மெதுவாய். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தெரிஞ்சிக்க வெகு காலமாகும் ரோஜர்ஸ். அந்த யூகத்துல நான் தப்பா கூட இருக்கலாம். ஒன்னே ஒன்று சொல்ல முடியும். நான் மட்டும் என் யூகத்துல சரினா அவன் இதையே வழக்கமாய் கொண்ட ஒரு அசகாயன். கைவந்த கலை இது அவனுக்கு. ஆமாம். நெற்றி முழுவதும் முளைத்திருந்த வியர்வையை புறங்கையால் வழித்தெடுத்து கொண்டான் ரோஜர்ஸ். ரகசியமாகவும் கரபரப்பாகவும். இது ஒரு கெட்ட கனா போல இருக்கு. வேறு என்னத்தை சொல்ல என்றான் அவன். அவனை ஆர்வமாய் இப்பொழுது திரும்பி பார்த்த ஃப்ளோர், உனக்குள்ளே ஏதாவது யூகம் இருக்கா ரோஜர்ஸ் என கேட்டார். அந்த பட்லர் மறுத்து தலையசைத்தான். அதே கரகரப்பான தாழ்ந்த குரலில் சொன்னான், எனக்கு தெரியல சார். சுத்தமாக எனக்கு ஒன்றுமே தெரியல. புரியல சார். இப்படி ஒரு இழவும் தெரியாமல் இருக்கிறது தான் வேற எதையும் விட கடுமையாக என்னை பயமுறுத்தி கொள்ளுது. என்னென்னமோ தெரியாம புரியாம. பகுதி 3. டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் கடுமையாய் சொன்னார். நாம இங்கேருந்து வெளியேறணும், ஓடிடணும். எப்படிப்பட்ட இக்கட்டு நேர்ந்தாலும் உடனடியா. ஜட்ஜ் வார்கிரேவ் சிந்தனையோடே ஜன்னலிலிருந்து வெளியே பார்த்த வண்ணமாய் இருந்தார். அவர் மூக்கு கண்ணாடியை தொங்கவிட்டு கொண்டிருந்த கயிற்றோடு விரல்களை விளையாட விட்டு கொண்டிருந்தார். அப்படியே பேசினார். நான் ஒன்றும் பெரிய வானிலை ஆய்வாளன் கிடையாது. ஆனாலும் சொல்கிறேன், நம்மை தேடி ஒரு படகு கிராமத்து கரையிலிருந்து இங்கே வரைக்கும் வருவதென்பது முடியாத விஷயம். அப்படியே நம்ம அவசரம் தெரிஞ்சு அவங்க கிளம்பி வந்தாலும் தீவினை அடைய 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும். தனது உள்ளங்கைக்குள் முகத்தை புதைத்து கொண்ட டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் உருமினார். அதுக்குள்ள நாம் எல்லாரும் அவங்கவுங்க படுக்கையில் கொலை பண்ணப்பட்டிருப்போம். அது நடக்கக்கூடாது என்பதே என் விருப்பம் என்றார் ஜட்ஜ். அப்படி ஒன்று நடக்கிறதை தடுக்க தேவையான அங்குல நடவடிக்கைகளை எடுக்க நான் துடிக்கிறேன். இவ்வாறு சொன்ன ஜட்ஜ் நினைத்து கொண்டார். அவங்க படுக்கையில் கொல்லப்பட்டிருப்போம். எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி தான். ஆப்ரேஷன் மேஜை தான் ஞாபகம். ஏற்கனவே 3 பேரை பலி கொடுத்தாச்சு, நினைவிருக்கட்டும் என்றார் டாக்டர். மறுக்கல. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு தாக்குதல் வரப்போகுது என்று தங்களை தயார்படுத்திக்கல என்பதும் நினைவிருக்கட்டும். நமக்கு அந்த முன்னறிவிப்பு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட முடியும் என கசப்பாய் சொன்னார் டாக்டர். இப்போவோ இல்லை கொஞ்சம் தாமதமாகியோ என்ற ஜட்ஜ் குறுக்கிட்டு, நம்மால் பல விஷயங்களை பண்ண முடியும்னு தோணுது என்றார். அது யார் என்னும் அடையாளம் கூட நம்மகிட்ட இல்லை. இந்த அழகில் தனது கன்னத்தில் சிறு தாளமிட்டு கொண்டே ஜட்ஜ் சொன்னார். ஓ ஓ டாக்டர் ஆம்ஸ்ட்ராங், நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆம்ஸ்ட்ராங் கண்கள் நிலை குத்தி போயின. உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறீங்க? எச்சரிக்கையாக ஜஸ்டிஸ் வார்கிரேவ் பேசினார். கோர்ட்டுக்கு முன்னாடி சமர்ப்பிக்க வேண்டிய சாட்சிகளை கையில் வச்சுக்கிட்டு தான் சொல்லணும்னா என்கிட்ட எந்த துப்பும் கிடையாது என்பதை ஒத்துக்கிறேன்.
ஆனால் இங்கே நடந்த அத்தனை சமாச்சாரங்களையும் போட்டு பிசைக்கி திருக்கி அலசும்போது ஒரு குறிப்பிட்ட நபர் போதுமான அளவுக்கு படு சுத்தமாக குறிப்பிடப்படுகிறார்னு எனக்கு தோணுது. ஆமாம், எனக்கு தோணுது. ஆம்ஸ்ட்ராங்கின் நிலை குத்திய விழிகள் இன்னும் சாதாரணமாகவில்லை. மெல்லமாய், எனக்கு புரியலே என்றார் அவர். பகுதி 4. செல்வி எமிலி பிரெண்ட் மாடியில் அவருடைய படுக்கை அறையில் இருந்தார். அவருடைய பைபிளை கையில் எடுத்துக்கொண்டு ஜன்னல் திட்டில் அமர போனார். புத்தகத்தை திறந்தார். பின்பு ஓரிரு நிமிட தயக்கத்திற்கு பிறகு அதனை ஓர் ஓரமாய் வைத்துவிட்டு உடை அலங்கார மேஜைக்கு போனார். அதன் ஒரு தட்டினை இழுத்து திறந்து உள்ளிருந்து ஒரு சிறிய கருப்பு கையேட்டினை வெளியே எடுத்தார். அதனை திறந்து கொண்டு எழுத ஆரம்பித்தார். படு பயங்கரமான சமாச்சாரம் நடந்தது. ஜெனரல் மார்க்ரெட் இறந்து விட்டார். இவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன்தான் எலிசியை மணந்தது. அவர் கொலைதான் செய்யப்பட்டுள்ளார் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. லஞ்சு சாப்பிட்டு முடிந்ததும் ஜட்ஜ் எங்கள் அனைவருக்கும் ஒரு சுவையான விரிவுரை அளித்தார். எங்களில் ஒருவர்தான் அந்த கொலையாளி என்பதை பொறுத்தமட்டில் அவருக்கு எவ்வித குழப்பமோ சந்தேகமோ கிடையாது. இதிலிருந்து எந்த பேயோ பிசாசோ எங்களில் ஒருவரை பிடித்து தொலைத்திருக்கிறது என்பது புரிகின்றது. மனப்பிராந்தி என்னும் பேய், பைத்தியம் பைத்தியம் இப்படித்தான் என நான் முன்கூட்டியே சந்தேகப்பட்டேன். அது சரியாய் போயிற்று. எனில் எங்களில் அது யார்? எல்லோரும் இதே கேள்வியைதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வித அசைவுமின்றி சற்றே நேரம் உட்கார்ந்தே இருந்தார் அவர். குழப்பமுற்று திரை மூடியது போல ஆயின அவருடைய கண்கள். அவருடைய கையில் இருந்த பேனா குடிகாரன் ஒருவன் எழுவது போல கிறுக்கலாய் தாளில் ஓடியது. நடுநடுங்கிக் கொண்டிருந்த கிறுக்கலான கையெழுத்தில் அவர் எழுதினார். கொலைகாரனின் பெயர் பெட்ரிஸ் டெய்லர். அவருடைய கண்கள் மூடிவிட்டன. திடீரென்று ஓர் உலுக்கலோடு எழுந்தார் அவர். குனிந்து கையிலிருந்த நோட்டு புத்தகத்தை பார்த்தார். கோபம் தலைக்கேறி வெடிப்போடு வரிசையில்லாது வளைந்து நெளிந்து குழப்பமாய் போயிருந்த அந்த கடைசி வரியை மேலும் கீழுமாய் கோடிட்டு அழுத்தி அழுத்தி அடித்தார் அவர். சன்னமான ஒளியற்ற குரலில் சொன்னார், நானா அதை எழுதினேன்? நானா? எனக்கென்ன பைத்தியமா? பகுதி 5. புயல் கூடியது. வீட்டை சுற்றிலும் காற்று மோதி மோதி பேயாய் அலறியது. அனைவரும் வரவேற்பறையில் இருந்தனர். துளியும் ஊக்கமற்று கட்டப்பட்ட வெறும் மூட்டைகளாய் ஒவ்வொருவரும் கிடந்தனர். அவ்வப்பொழுது ரகசியமாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ரோஜர்ஸ் தேநீர் தட்டினை தூக்கி கொண்டு உள்ளே வந்ததும் குதித்தெழுந்தார். காத்து பேயா அலறுது. திரைசீலைகளை இழுத்து மூடிட்டுமா? கொஞ்சம் உற்சாகமா அமைதியா தோணும். எல்லோரும் ஒப்புதல் அளிக்க கனமான திரைசீலைகளை இழுத்து மூடப்பட்டன. விளக்குகள் எரிய விடப்பட்டன. அவன் சொன்னபடி அது துருதுருப்பானது. கவிழ்ந்திருந்த கண் காணாத நிழல் சற்று விலகியது. நிச்சயமாய் நாளை புயல் குறைந்துவிடும். யாராவது வருவார்கள். படகு ஒன்று வரும். என் கப்பில் டீயை விடுறீங்களா மிஸ் எமிலி என்றது வேரா. முதிர்கண்ணி, நீங்களே விட்டுக்குங்க என்றார். அந்த கூஜா பெருசு, கனம். என்னோட 2 சாம்பல் நிற கம்பளி நூல் கண்டுகளை வேற காணோம். எல்லாம் குழப்புதப்பா. வேரா எழுந்து டீ மேஜை வரை போனார். அழகான பீங்கான் கோப்பைகள், கூடவே சுட சுட டீ. மெல்ல சகஜ நிலை திரும்பியது. டீயால் தான் இங்கிலாந்தே சுழலுது என்றான் பிலிப். ஃப்ளோரும் பதில் தந்தார். டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் கலகலக்கும் ஒரு ஹாஸ்ய கதை சொன்னார். வழக்கமாய் டீயை ஒதுக்கும் ஜட்ஜ் வார்கிரேவ் இப்போது ரசித்து குடித்தார். இறுக்கம் இலகி போயிருந்த இந்த சூழ்நிலைக்குள் நுழைந்தான் ரோஜர்ஸ். அவன் விசனப்பட்டு கிடந்தான். விட்டு விட்டு நரம்பதிர பேசினான் அவன். இடையூறுக்கு மன்னிக்கணும் சார். பாத்ரூம் திரைசீலைக்கு என்னாச்சுன்னு இங்கே இருக்கிற யாருக்காவது தெரியுமா? சட்டென அதிர்ந்து நிமிர்ந்தது லாம்பர்ட்டின் தலை. பாத்ரூம் ஸ்க்ரீனா? அது எங்கே போகும் ரோஜர்ஸ்? என்ன உளறீங்க?
அது போயிடுச்சு சார். சுத்தம் காணாமல் போயிடுச்சு. ஒவ்வொரு திரைசீலையும் இழுத்து விட்டு மூடிக்கிட்டே இருந்தேன். கழிவறை குளியலறை இந்த ரெண்டுக்கும் நடுவில் மறைப்புக்காக இருக்கிற கனமான ஸ்க்ரீனை காணலை சார். ஏதோ பெரும் சொத்து போய்விட்ட அவதி அவனுக்குள்ளிருந்த பயத்தால் அவனிடம் இப்போது உருவாகியிருந்தது. ஜட்ஜ் கேட்டார், அது காலையில் இருந்ததா? ஓ, இருந்தது சார். ஃப்ளோர் கேட்டார், அது என்ன மாதிரியான ஸ்க்ரீன்? நல்ல சிவப்பான வழுவழுப்பான பிளாஸ்டிக் போன்ற துணி சார். சிகப்பாக இருக்கிற பாத்ரூம் டைல்ஸுக்கு ஏற்ற மாதிரி. அதை இப்போ காணோம். லாம்பர்ட் கேட்டான். காணோம் சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து விழித்து கொண்டனர். ஃப்ளோர் கோபமாய் பேசினார். இருக்கட்டும், வெறும் ஒரு ஸ்க்ரீன் போகட்டுமே, அதனால் என்ன? அதுக்கா கூப்பாடு? இது பைத்தியகாரத்தனம். இது மட்டுமா? எல்லாமே ஒழியட்டும், விடுங்க. ஒரு பிளாஸ்டிக் ஸ்க்ரீனை கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தனையும் கொன்னுட முடியாது. ஹோஃப், எதுக்கெடுத்தாலும் பயப்பட ஆரம்பிச்சாச்சு. அதை மறங்க. ரோஜர்ஸ் சொன்னான். சரி சார், தேங்க்யூ சார். வெளியேறி தனக்கு பின்னால் கதவினை சாத்திவிட்டு போனான் அவன். அறைக்கு உள்ளே கவிழும் பனிமூட்டமாய் நழுவியிருந்த பயம் மீண்டும் சூழ ஆரம்பித்தது. மறுபடியும் இரகசிய கள்ளத்தனமாய் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள ஆரம்பித்தனர். பகுதி 6. இரவு சாப்பாடு தயாராகி வந்தது. சாப்பிடப்பட்டது. சுத்தம் செய்யப்பட்டது. எளிமையான உணவு. ஏறத்தாழ அனைத்துமே பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளால் செய்யப்பட்டிருந்தது. உணவுக்கு பிறகு வரவேற்பறையில் வியப்பித்திருந்த சூழ்நிலை தாள முடியாத அளவுக்கு இறுக்கமாயிருந்தது. 9 மணிக்கு எம்லி பிராண்ட் தான் அமர்ந்திருந்த இருக்கையை நின்று எழுந்தார். நான் படுக்கப் போறேன் என்றார். நானும் என்றார் வேரா. இரு பெண்களும் எழுந்திருந்து படியேறி செல்ல லாம்பர்ட்டும் ஃப்ளோரும் உடன் சென்றார்கள். அவரவர்களுடைய அறைகளுக்குள் நுழைந்து கதவுகளை சாத்தி கொண்டதை இவ்விரு ஆண்களும் வெளியே மாடி வராண்டாவில் நின்றபடியே பார்த்து கொண்டிருந்தனர். மறக்காம கதவை சாத்திக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்றார் ஃப்ளோர். அசட்டு சிரிப்பு சிரித்தபடி, எப்படியோ இன்னைக்கு ராத்திரி பொழுது அவங்க சரியா இருக்காங்க என்றான் லாம்பர்ட். அவன் திரும்ப கீழே போனான். முன்னாள் இன்ஸ்பெக்டரும் தொடர்ந்தார். பகுதி 7. 4 ஆடவர்களும் பிறகு 1 மணி நேரம் கழித்து படுக்கைக்கு போனார்கள். அனைவரும் ஒன்றாக மாடிக்கு போனார்கள். சமையல் மேஜையில் காலை சிற்றுண்டிக்காக தயாராய் சிலவற்றை எடுத்து வைத்து கொண்டிருந்தான் ரோஜர்ஸ். அனைவரும் மேலேறுவதை பார்த்தான். மாடி வராண்டாவில் எல்லோரும் கூடி நின்றதையும் பார்த்தான். பிறகு ஜட்ஜின் குரல் ஒலித்தது. ஜென்டில்மேன், கதவை மறக்காம பூட்டிக்கணும். நான் ஞாபகப்படுத்த வேண்டியது தேவையில்லை. இதற்கு ஃப்ளோர் மேலும் ஆழவாய் விளக்கம் தந்தார். இன்னும் கூடுதலாக என்னெல்லாம் பாதுகாப்பிற்கு கதவை ஒட்டி கனமான நாற்காலை இழுத்து போட்டுடலாமா? ஆமாம், இதையும் பண்ணிடணும். வெளிப்பக்கத்திலிருந்து பூட்டை திறக்கிற வழி இல்லாமல் இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல மிஸ்டர் ஃப்ளோர் என்று முணுமுணுத்த பிலிப், உங்கள் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு என்றான். ஜட்ஜ் ஆழ்ந்து சொன்னார். குட் நைட் நண்பர்களே. எந்த ஆபத்தும் நேராமல் காலையில் எல்லோரும் பத்திரமா சந்திப்போம். சமையலறையை விட்டு வெளியே வந்த ரோஜர்ஸ் மொத்த படிக்கட்டுகளில் பாதி வரை நழுவி ஏறினான். 4 உருவங்களும் 4 அறைகளுக்குள் நுழைவதை அங்கிருந்தபடியே பார்த்தான். அவன் 4 பூட்டுகள் சொடுக்கப்படும் ஓசையை கேட்டான். சாவிகள் அழுத்தமாய் உருவப்படும் ஓசையை கேட்டான். கதவுகளின் மேல் தாழ்பால்கள் ஓங்கி ஏற்றப்படும் ஒலியையும் கேட்டான். ஒப்புதலாய் தலையசைத்து கொண்டான் அவன். அவ்வளவுதான், வாய்க்குள்ளேயே இதை சொல்லி கொண்டான். சமையலறைக்குள் மீண்டும் நுழைந்தான். சரி, காலை சிற்றுண்டிக்கு தேவையான எல்லாமும் தயாராகியிருக்கின்றன. அவனுடைய கண்கள் மேசையின் நடுவில் வட்ட வடிவ தாங்கியில் தொங்கிக் கொண்டிருந்த பீங்காலான சைனா சிப்பாய் பொம்மைகளின் மீது நிலைத்து நின்றன. உடனே ஒரு பல்லிழிப்பு அவன் முகத்தில் உருவானது. சொல்லிக்கொண்டான், என்னானாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி இதில் எந்த கொம்பனும் வந்து விளையாடாமல் நான் பார்த்துக்கிறேன். இங்கிருந்து துணி துவைக்கவும் இன்ன பிற சாமான்களை போட்டு வைக்கவும் என பின்னால் இருந்த பகுதிக்கு வழி செய்து தரும் கதவினை மூடினான்.
தாளிட்டான். பிறகு இங்கிருந்து வெளியேறி வந்தவன் இவ்வறையின் கதவினையும் மூடி தாளிட்டு பூட்டி சாவியை சட்டை பைக்குள் நழுவவிட்டான். பிறகு விளக்குகள் அனைத்தையும் அணைத்துவிட்டு விறுவிறுவென படிகள் ஏறி வேகமாய் தனது புதிய அறைக்குள் போனான். அங்கு மறைந்து பதுங்க என்று ஒரே ஓரிடம் தானிருந்தது. அது அங்கிருந்த பெரிய அலமாரி. அதனுள் உடனே போய் பார்த்தான் அவன். பின் தனது அறையை கவனமாய் சாத்தி பூட்டிவிட்டு படுக்கையை தயார் செய்தான். அப்பொழுது தனக்குத்தானே முணுமுணுப்பாய் சொல்லி கொண்டான். ஒவ்வொரு சைனா பொம்மையும் காணாம செஞ்சு மூச், அந்த வித்தையெல்லாம் இன்னைக்கு ராத்திரி நடக்காது. நான் எல்லா ஏற்பாடுகளையும் அனைத்துக்கும் பண்ணிட்டேன். அகதா